வடசேனை அப்படிங்கிற படம் வந்து தனுஷ் சார் ப்ரொடியூஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அந்த கதையுடைய ஒரு ப்ரீக்வல் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் இருக்கும், அமீர் சாரோட கேரக்டர். அதோடைய ஒரு சப்ஜெக்டிவாக அப்படி கொண்டு போகிற மாதிரி நான் ஒரு கதை ரெடி பண்ணுறேன்னு வெற்றிமாறன் சொல்கிறதும், வெற்றிமாறன் அவர்கள் சொன்னபோது வந்து அதை தனுஷ் சார் தான் பண்ணுவார் எல்லாம் நினச்சாங்க. ஆனால் இல்லை சிம்பு பண்ணுறாருன்னு சொன்னதும், அதுக்கப்புறம் சிம்பு பண்ணுறாருன்னு சொன்னோடனே இதுக்கு எதுவும் அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி தனுஷ் சார்கிட்ட கேட்டதாகும். தனுஷ் சார் எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை, நீங்கள் பண்ணாத பெட்டராக இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வடசென்னைங்கிற டைட்டில் கூட வடசென்னை 2ங்கிறத நீங்கள் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள்லாம் அப்படி பேசிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி பேசும்போது நடுவில் ஏற்பட்ட சர்ச்சையில் இது வந்து பெரிய தகராறாயிடுச்சு, வெற்றிமாறன் வந்து இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு, அது படம் வந்து நின்றோம் அப்படி இப்படிலாம் நிறையா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அவர் வந்து சொல்கிறார், இல்லைங்க தனுஷ் நானும் ஃப்ரெண்டு, தனுஷ் சார் இதுக்கு அப்போஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அப்புறம் டக்குன்னு ஒரு நாள் அப்போ சொல்கிறாங்க, இல்லை இந்த படத்துடைய ட்ரெய்லர் வந்து வரப்போகுது, ஒரு மேக்கிங் மாதிரி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம், அது வரப்போகுது அப்படிங்கிறாங்க. வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க, எல்லாம் சொல்லிட்டாங்கன்னு பார்த்தா அப்போ வரல, ஆளக்கானம். என்னடா அது ஆளக்கானமே, உண்மையிலே ஏதாவது பிரச்சனையா அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்ருக்கோம். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, வெற்றிமாறன் டைரக்ஷன், சிம்பு நடிப்பில் அரசன் அப்படின்னு டைட்டில் போட்டு. அரசன் கலைப்புலி எஸ் தானுடைய தயாரிப்பில் வெற்றிமாறன் டைரக்ஷன், சிம்புவோட ஆக்ஷனில் அரசன் டைட்டில் போடுவது, மியூசிக் அனிருத்துன்னு போட்டிருக்கு. என்னடா அது வடசென்னை 2 ஏதோ எடுக்கிறேன்னாங்க, அதோட சீக்வல்னாங்க, 80s சப்ஜெக்ட் வேறு மாதிரி இருக்கும், இது என்ன மாதிரி கதைன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்படி ஒரு டைட்டில் வருதே அப்படின்னு பார்த்தா அதுதான் சார் இது.